தூங்கி எழுந்ததும் எல்லோரும் யார் முகத்துலேயே முழிப்பாங்க. நான் இந்த ஃப்ரிட்ஜ் முகத்தில் தாங்க டெய்லி முழிச்சிட்ருக்கேன். ஏன்னா எழுந்ததுமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி என்ன திங்ஸ் இருக்குதுன்னு அப்படியே யோசிச்சுட்டு என்ன சமைக்கலான்னு யோசிக்கிறது தான் டெய்லி நேரமே போகுது. இந்த வீக் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எதுவுமே வாங்கலை. ஸோ இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் தான் இருந்தது. ஸோ பீட்ரூட் பொரியலும் தக்காளி ரசமும் பண்ணிடலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தோசை மாவு நல்ல நேற்றே அரைச்சி வச்சுட்டேன். பசங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த தோசை மாவு தாங்க நமக்கு கை கொடுக்கும். டக்குன்னு இட்லியோ தோசையோ ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லியும் தக்காளி சட்னி தான். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரூட்ஸும் நட்ஸும் தான் வச்சு விட்டுருந்தேன். அப்புறம் லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிவிட்டு பசங்களையும் கிளப்பி விட ரெடி ஆகிடுச்சு. டெய்லி இந்த ஷூ எடுக்கும்போது ஒரே டென்ஷன் தாங்க. ஏன்னா இந்த பிளாக் ஷூவாவது ஓகே, ஏதாவது பாலிஷ் பண்ணி பிளாக் ஆக்கிடலாம். அந்த ஒயிட் ஷூவை என்ன தொடச்சாலும் ஒயிட்டாக மட்டும் ஆகவே ஆகாது. அது ஸ்கூல் போயிட்டு வரும்போதெல்லாம் அதை கண்கொண்டு காண முடியாது. அந்தளவுக்கு தான் ஆக்கி வச்சுட்டு வருவாங்க. அப்படியே பசங்களையும் அனுப்பிட்டு ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி அவங்களையும் அனுப்பி விட்டாச்சு.